இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாங்க. பேக் சைடு வந்து அந்த ஷோல்டர் நம்ம எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இது இருக்கு இல்லைங்களா, நம்ம ரெண்டு அர்த்தர் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஷோல்டர் நடுவு ஜாயின்ல வச்சு இதை நம்ம இங்க பாருங்க இப்படி வைக்கணுங்க. வச்சு அதே ஆரம்பிச்சுங்க. எங்கேயும் நீங்க எவ்வளவு விடுறீங்களோ அதுல தானே நீங்க தைக்கணும். இப்போ பேக்ல எடுத்து விட்டுருங்க. இங்க வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதே ஆரம்பிச்சு கேப்ல தைச்சுட்டே இருங்க. பாத்தீங்கன்னா பாயிண்ட் கரெக்டாக வந்துச்சுக்கோங்க. இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. எப்போ நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணீங்கனாலும் 2 தையல் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் வெட்டி தைக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்லைங்க. நீங்க ஆர்வத்தோட பழகுனீங்க அப்படின்னா ஈஸியா இருக்குங்க. பாருங்க, இதுவும் அதே மாதிரி இழுக்க கூடாதுங்க. இழுத்தீங்கன்னா அளவு மாறி லூஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பேக்கை வந்து 2ஆ மடிச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸு எடுத்து 2ஆ மடிச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் வைங்க. இங்கே பாருங்க, இதுதான் அளவு. மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐப்பட்டிங்க நீங்கள் இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கொக்கி பட்டியும் இங்கேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவை வந்து நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாங்க. இப்போ கையளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. அஞ்சு 3 பாயிண்ட் இருக்குதுங்க. 5 1 2 3ங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ அதே மாதிரி கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த அர்த்தர் போட்டுக்கணும் இல்லைங்களா, இதை பாயிண்ட் பண்ணி இந்த அர்த்தர் இருக்கு இல்லைங்களா, இதை மேலே தூக்கி விட்டுருங்க. இப்போ 3 தையல் போட்டுக்கணும். இப்போதான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. நீங்கள் என்னை உங்கள் சிஸ்டராக நினச்சிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க.
நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே வந்து என்னால் ஒரு 4 பேர் டெய்லரிங் நல்லா கற்றுக்கணுங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அவங்க ஸ்டிச்சிங் நல்லா இருக்குக்கா, நீங்கள் ஏன் கிளாஸ் நடத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்க, 3 தையல் நம்ம போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்கள். இது வந்து எக்ஸஸாக இருக்குங்களா, இங்கே வந்து கண்டிப்பாக லூஸ் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தையல்ல இருந்து அளவு மாற்றி தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே ஓவர்லாக் தான் போட போகிறேன், அதனால் நான் இதை வெட்டலை. நீங்கள் வெட்டுறதுன்னா வெட்டிக்கலாங்க. இது திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுக்கு கிராஸ் பீஸ் மட்டும் நம்ம வச்சோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுங்க. அந்த நம்ம வெட்டின பீஸ்ல இருந்தே கிராஸ் பீஸ்க்கு நம்மளுக்கு துணி கிடைச்சிரும். கட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 இன்ச் கேப்ல நம்ம கட் பண்ணா போதுங்க. பாருங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி ஜாயின் பண்றதுங்கிறத காட்டுறேங்க. இந்த ஒரு பீஸ் கிராஸ் இருக்கு இல்லைங்களா, இதை இங்கே வச்சுட்டு அடுத்த கிராஸை வந்து இப்படி நேருக்கு நேராக வச்சுக்கோங்க. இது முடியிற இடத்துல இப்படி வச்சாடிங்க. இந்த மாதிரியெல்லாம் நூல் கட் ஆகுங்க. இந்த மாதிரி நூல் கட் ஆனாலும் நீங்கள் அது பொறுமையாக போட கற்றுக்கோங்க. யார் மேலேயே இருக்கிற டென்ஷனையெல்லாம் நம்ம மிஷின் மேலே காட்டக்கூடாதுங்க. இப்படி கட் பண்ணால் போதுங்க. இந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சிடலாங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வைக்க போகிறோம். இழுக்காதீங்க, பீஸை வந்து இழுக்காம அப்படியே அது எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்கே 1/4 இன்ச் கேப்ல அப்படியே அடிச்சுட்டு வாங்க. ஷோல்டர் பார்த்துக்கோங்க, பேக் சைடு போகுதானு. எக்காரணத்துக்கு வந்து பீஸ் இழுத்துறாரு. பீஸ் இழுத்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ் வந்துடுங்க.
கட் பண்ணி விட்டுக்கலாங்க. லைட்டாக வளவில் கட் பண்ணி விடுங்க. இப்போ இதை மடிச்சுக்கோங்க. அப்படியே தையல் போட்டுவாங்க, இழுக்காதீங்க. அப்படியே நம்ம எந்தெந்த இடத்துல நிறுத்தி நிறுத்தி அடிக்கணுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம நிறுத்தி நிறுத்தி தாங்க அடிக்கணும். அப்பதான் ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ இதை திருப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த பீஸை நீங்கள் வெட்டி விட்டுக்காங்க. அழுங்காமல் வெட்டுங்க. கொஞ்சம் ஏமாந்து வெட்டினீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தை வெட்டிடுவீங்க. அதனால் பார்த்து வெட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக பழகிக்குவீங்க. இப்போ நான் கழுத்துக்கு எம்மிங் பண்ணலைங்க, மடிச்சு தான் அடிக்க போகிறேன். அதே மாதிரி இதர் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை வளைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு திரும்புங்க. நீங்கள் அதை எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் முடிஞ்சுங்க. பாருங்க, ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன போடணுங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியுங்க. நானே ஒன்று சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. ஸோ நீங்கள் கேளுங்க, நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ தேவையோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு போடுறேங்க. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.